தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2024 முடிந்து விட்டது. 2025 தொடங்கி இருக்கிறது. எல்லாருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் 2025 எப்படி இருக்கும் என்ற யோசனை தான் எல்லாருக்கும் வருகிறது. 2024 கடைசி நாள் வரைக்கும் நான் பொறுமையாயிருந்தேன். நான் என்னென்ன செய்தேனோ, என்னென்ன சொன்னேனோ, எவைகளெல்லாம் குறிப்பிட்டு இருந்தேனோ, அவைகளெல்லாம் 2024 வரைக்கும் யாரும் நிறைவேற்றாதபடி நிறைவேற்றினபடியினால் கர்த்தருடைய ஆவியானவர் அதை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகளுக்காக துக்கப்படுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன். எத்தனையோ காரியங்கள் சம்பவித்தது, எத்தனையோ காரியங்கள் பயங்கரமாய் இந்த உலகத்தில் நடைபெற்றது. ஆனாலும் உணர்வில்லாமல் என் ஜனங்கள் என்னை குறித்து சிந்தியாமல் இருக்கிறார்களே என்று நான் வேதனைப்படுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள், அநேக இடங்களில் நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்காமல் சொல்லிக்கொண்டே இருந்தேன். படு பயங்கரமான காரியங்கள், பூமியே பயங்கரமான முறையில் எழும்பினதையும், பூமிக்குள் 3 கிராமம் வெள்ளத்தினால் மூழ்கினதையும், 3 கிராமம் இல்லாமல் போனதையும், நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ ஜனங்கள் மரித்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆண்டவர் 2024 ஆண்டு வரைக்கும் காணாதவர் போல் இருந்தேன். நான் சிந்தின இரத்தத்தை குறித்து சிந்தியாமல், நான் சிந்தின இரத்தத்தை குறித்த அக்கறை இல்லாமல் அநேக தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவராகிய என்னை துக்கப்படுத்தி விட்டீர்கள். சபை பின்தங்கி போய்விட்டது. திரள் திரளாய் மக்கள் குவிகிறார்கள் என்பதை பார்த்து ரட்சிப்பு, மனம் திரும்புதல், சத்தியம் இன்றைக்கு இல்லாதபடி ஆவிக்குரிய நிலைமை மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லை. அநேக இடத்தில், அநேக சபைகளில் பரிசுத்த ஆவியானவராகிய நான் கிரியை செய்யவில்லை என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்காணியாய் இருக்கிறவன் கண்காணியாய் இருக்கிறானா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்களுக்கு இஷ்டமான, தங்கள் இஷ்ட போக்கிலே, தங்கள் சுய இச்சையினால் வீணாக போய்கொண்டிருக்கிறார்கள். தேவைகள் சந்திக்கப்படுகிறது, பணம் வருகிறது. அநேகர் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டும் அதை அவமதிக்கிறபடியினால் 2025 ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறது என்பதை நான் சொல்ல போகிறேன். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். நாய் தான் கக்கினதை தின்னோம். ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. வெதுவெதுப்பாய் இருக்காதே, என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஒருவேளை ஆற்றில் கால் வைத்தால் ஆற்றிலேயே போய்விடு, சேற்றில் வைத்தால் அமிழ்ந்து விடு. ஏன் மாய்மாலம்? ஏன் பலருக்கு முன்பாக உன்னை நீயே நீதிமான், பக்திமான், பரிசுத்தமான், ஜெப வீரன், ஆராதனை வீரன் என்று ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? என்னுடைய நாமத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை நீ அறியவில்லை. பலருக்குரிய துன்பமான சூழ்நிலைகள், துக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது
என்ன செய்வேன் என்று சொல்லி அறியாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகராய் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் சொல்லுகிறேன். 2025 மோசமான வருஷம், கடினமான வருஷம், சஞ்சலமான வருஷம், துக்கமான வருஷம், மகா மகா பெரிய பயங்கரமான கொடிய வருஷமாய் பிறந்து விட்டது. என்னென்ன காரியம் நடக்கக்கூடாததோ அவைகள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். 2025 கடினமான ஒரு சூழ்நிலை பயங்கரமான ஆபத்திற்குரிய சூழ்நிலையாய் மாறுகிறது. பஞ்சத்திற்குரிய சூழ்நிலை வரப்போகிறது. கொடிய பஞ்சம் தேசத்தை தாக்கப் போகிறது. பல இடங்களில் அந்த கொடிய பஞ்சத்து நிமித்தம் ஜனங்கள் ஆகாரம் கிடைக்காமல் சில தேசத்தில் எல்லாம் மரித்து போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் ஜெபம் பண்ணு, அற்புதம் செய்கிறேன், பரிசுத்தமாயிரு, அற்புதம் செய்கிறேன். உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்த நாள் முதற்கொண்டு, எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் முதற்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த ஆண்டு அப்படி அல்ல. டைரக்ட் பனிஷ்மெண்ட். அது யாரா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், மெய்ப்பன், விசுவாசி, எப்பேற்பட்ட ரூபத்தில் இருந்தாலும் சரி, டைரக்ட் பனிஷ்மெண்ட் இந்த ஆண்டு வரப்போகிறது. உண்மையான சத்தியம் இதுவரைக்கும் வைராக்கியமாயிருந்து சத்தியத்தை அப்படியே சத்தியமாய் சொன்ன தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் ஆசீர்வாதமே ஒழிய வேறு யாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்ல மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான் சொல்லாத காரியத்தை வசனத்தில் இருந்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். பணத்தை கொடு, நகையை கொடு, வீட்டை எழுதி கொடு, ஊழியனே மனம் திரும்பு, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை கடைசி பரியந்தமும் நடத்துவேன், என் ராஜ்யம் வருகிற வரைக்கும் நடத்துவேன், என்ன கேள், அப்பொழுது நான் உனக்கு கொடுப்பேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஜனங்களிடத்திலே தேவையில்லாத சத்தியம், தேவையில்லாத வார்த்தைகள், அவர்கள் ஜீவனத்திற்காக ஜனங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அவர்களே ஒரு சுய சத்தியத்தை வெளிப்படுத்தி ஜனங்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் பணம் எப்படி வந்தது? உன் பணத்தை எப்படி சம்பாதித்தாய்? பணத்திற்காக எங்கெல்லாம் ஓடினாய்? யார் யாரிடத்திலெல்லாம் கையேந்தினாய்? கர்த்தரின் வார்த்தையின்படி நடக்காமல், விசுவாசத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் நடக்காமல், பரிசுத்த ஆண்டவருடைய சந்ததியை வளர்த்தாமல் ஒரு பாவ சந்ததியை வளர்த்தி என் கிருபையை இழந்து விட்டாய். 100 முறை அல்ல, 70 தரம் பல முறை இருக்கட்டும் கிருபை. 2024 வருடம் டிசம்பர் 31ஆம் தேதியோடு finished. இதுவரைக்கும் சான்ஸ் கொடுத்தேன், சாய்ஸ். மனம் திரும்பாத பிள்ளைகளுக்கு ஐயோ, பிடரியை கடினப்படுத்தி எந்த விதத்திலேயும் என் சமூகத்திலே காயப்படுத்தின உங்களுக்கு சடுதியில் வரும் காரியம் நினைத்து பார்க்காத முறையில் ஏற்படும். உன் குடும்பத்தில், ஊழியத்தில். நாகமானை சிந்தித்து பாருங்கள். எலிசாவின் இடத்திலே ஓடுகிறான். குஷ்டம் தண்ணீரில் மூழ்கின உடனேயே சுகமாகிவிட்டது. நாகமானிடத்திலே ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயா எனக்கு சுகமாயிருச்சு, நான் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
எலிசா வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். என்ன ஆனது? கேயாசி ஓடுகிறான் பின்னாலே. ஓடிக்கொண்டிருந்த கேயாசி அந்த பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு திரும்பி வருகிறான். திரும்பி வந்தவனுடைய சூழ்நிலை எப்படி? கேயாசிக்கு தெரியாது, நாம் அறியாமல் செய்கிறோம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாகமான் கொடுத்த காணிக்கையை வாங்க மறுத்த எலிசா அதை பிடுங்கி வந்த கேயாசி உள்ளே நுழையும் பொழுதே நாகமானின் குஷ்டம் உன்மேல் வருவதாக. நாகமானிடத்திலே இருந்த குஷ்டரோக வியாதி அவனிடத்தில் வந்துவிட்டது. பணத்திற்காக ஆசைப்பட்டு ஓடின கேயாசி. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வல்லமை அறியாமல் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் விலையேறப்பெற்ற நாமம். வனாந்தரத்திலே அதிர பண்ணின அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறித்து போட்டது, பெண் மான்களை ஈனும்படி செய்தது, அக்கினி ஜுவாலைகளை பிளந்த அவருடைய சத்தம். நீ கீழ்ப்படியவில்லையே. கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபையின் காலம் முடியும் பொழுது என்ன நடக்கும் என்று அறியாமல் இருந்தாயே. இனி காத்திருக்க மாட்டேன். ஆவியானவர் இப்பொழுது சொல்லுகிறேன், உன்னுடைய நிலைமை என்ன? ஆசாரியனே, உன் உதடுகள் அறிவை காக்க வேண்டும். பிரசங்க பீடத்திற்கு ஏறுவதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். ஆனால் பிரசங்க பீடத்திலே எல்லாரையும் புகழ்ந்து தள்ளுகிறாய், எல்லாரையும் மேன்மை பாராட்டுகிறாய், மனுஷன் தேவ மனுஷன் என்று சொல்லுகிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் அருவருக்கிறேன். 10 கற்பனைகளை மீறி, நியாய பிரமாணங்களை மீறி, கட்டளைகளை மீறி, நியாய பிரமாணத்தின் ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் என்று சொல்லி தனிப்பட்ட ஜீவியத்தில் நடந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு கவலை இல்லையா? உனக்கு பயம் இல்லையா? மன்னிக்கிறவர் தானே இயேசு. மன்னிப்பார், மறப்பார், நிச்சயம். உண்மை, நீ கடினப்படுத்தி விட்டாய், நீ கடினப்படுத்தி விட்டாய். ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் விசுவாசத்தோடு போனபடியினால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டேன். இனி பரிசுத்த ஆவியானவர் 2024 ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். முடிவு வரைக்கும் பார்த்தாகிவிட்டது. இனி கர்த்தருடைய ஆவியானவர் நான் எப்படி எழும்ப போகிறேன் என்று சொல்ல போகிறேன். அங்கு பூமி அதிர்ச்சிகளும், இந்த பூமி அதிர்ச்சி, அங்கு வெள்ளம், தீ விபத்து, அரசியலில் இப்படி வரும், இதெல்லாம் வரும் என்று தெரிந்ததே. அது யூகித்தும் சொல்லலாம். ஆண்டவராகிய கர்த்தராகிய நான் ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், எரேமியா, மீகா, யோவேல், சொப்பனியா, சகரியா, மல்கியா, இன்னும் பல தீர்க்கனுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை அந்த வார்த்தையின்படியே செய்ய போகிறேன். கட்டுவேன், இடிப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறேன். சுமப்பேன், இனி சுமப்பதில்லை. நட்டுவேன், பிடுங்கி எறிவேன் என்று சொல்லியிருக்கிறேன். மாய்மால விசுவாசிகள் ஓடுகிறார்கள். யார் கூப்பிட்டாலும், யார் பேசினாலும் அவர்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஹீரோ வர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அவனுடைய சுயாதீனம், ஊழியக்காரர்கள் சுயாதீனத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். இவர்களை ஊழியத்திற்கு அழைத்தேன் என்று துக்கப்படுகிறேன். இவர்களின் நிமித்தம் என் ஜனங்கள் வீணராகுகிறார்களே, வீணாக போய்கொண்டிருக்கிறார்களே என்று துக்கப்படுகிறேன். ஊழியனே, இப்படி மற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி
சுய உச்சையினால் இழுப்புண்டு அவர்களை காட்டிலும் அதிக தவறுகளை செய்கிறார்களே. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் பொறுத்திருக்க மாட்டேன், நியாயத்தை செய்கிற ஆண்டவர் அநீதியை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன், துன்மார்க்கரை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். எத்தனையோ பேருடைய குடும்பத்தில் வீழ்ச்சி, எத்தனையோ பேருடைய குடும்பத்தில் மரணம், எத்தனையோ பேருடைய குடும்பத்தில் அகால மரணம், எத்தனையோ பேர் குடும்பத்தில் வியாதியினால் மரணம். எல்லாம் கொடுத்து எச்சரித்து விட்டேன். இன்னும் உணர்வில்லாமல், இன்னும் அறிவில்லாமல், இன்னும் என்னிடம் திரும்பாமல் இருக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதைத்தான் இந்த ஆண்டு நிரூபிப்பதற்காக சொல்லுகிறேன். இரக்கம் காட்டினேன், இரக்கம் காட்டினேன், அந்த வார்த்தை முடிந்து விட்டது. பயங்கரமான பிரச்சனைகள் எழும்ப போகிறது. தண்ணீர் காட்டாற்று வெள்ளத்தை விட கட்டிடங்களையே அடித்து செல்லுகிறதை போல வரப்போகிறது. அந்த வெள்ளம் அப்படியே கடல் மேல் மிதக்கிற கப்பல்களைப் போல வீடுகளும், அதே சமயம் கார்களும், லாரிகளும், பஸ்களும், ட்ரெயின்களும், விமானங்களும் மிதக்கும். இன்னும் பல தேசத்தில் கொள்ளைக்காரர்கள் பெருகுவார்கள். தீவிரவாதிகள் எழும்பி என்ன இதுவரைக்கும் செய்தாங்களோ வித்தியாசமா செய்வாங்க. கொள்ளை அடிப்பார்கள், ஃப்ராட்ஸ் எழும்புவாங்க. கணனியின் ஃப்ராட்ஸ், பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க, அந்த அக்கௌண்ட் காரியத்தில் ஃப்ராட்ஸ் எழும்பி உங்க பணத்தை சூறையாடுவார்கள். அவனுக்கு தெரியாத டெக்னிக்கா ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சீஃப் தேவனுடைய பிள்ளை இருந்தால்தான் அந்த டிபார்ட்மெண்ட் காக்கப்படும், அதர்வைஸ் காக்கப்படாது. ஒவ்வொரு வருஷமும் சொன்னேன், ஆனால் விலக்கி சொல்லுகிறேன். இந்த 2025 அநீதிமான்கள் பாருங்கள், நீதிமான்கள் நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போகட்டும். ஆண்டவர் என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சென்றால் போதும். கொடிய விபத்துகள், இதுவரைக்கும் அந்த விபத்தெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம், ஏதோ 2 பெட்டி அல்லது ஒரு பஸ்ல பாதி, ஒரு கார்ல பாதி, அவ்வளவுதான். இந்த வருஷம் வாகனங்கள் அதிகரிக்கும், வாகனங்களின் வேகம் அதிகரிக்கும், எலக்ட்ரிக் கார்கள் தீப்பிடித்து எரியும். என்ன டெக்னாலஜியில கார் செய்தாலும், என்ன டெக்னாலஜியில பேருந்து செய்தாலும், என்ன டெக்னாலஜியில புல்லட் ட்ரெயின் போனாலும் இந்தியாவுக்கு ஆபத்து, சைனாவிற்கு அதிக ஆபத்து. இலங்கை பொறுத்து கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். இலங்கையில் ஏற்பட போகிற பயங்கரமான சூழ்நிலை. சிங்கப்பூர் வேஸ்ட், உன் தேசம் வேஸ்ட். உன் தேசம் அழகினாலும், இச்சையினாலும், ஆடம்பர பொருட்களினாலும் நிறைந்து, என் கண் உங்கள் மேல் வைத்து பார்த்து உங்க மேல வைக்கிற கண்ணை எடுத்துட்டேன். இதுவரைக்கும் சிங்கப்பூரில் ஒரு ஆபத்தையும் ஆண்டவர் கொடுத்ததில்லை. இனி ஆபத்தை கொடுக்க போகிறேன், இனி ஆபத்தை கொடுக்க போகிறேன். நார்த் இந்தியாவில் ஏற்பட போகிற பல சம்பவங்கள் அதிர்ச்சி அடைய செய்தோம். மணிப்பூர் மக்கள் இன்னும் தத்தளிக்கிறார்கள்.
இன்னும் கூட்ட கூட்டமாய் அகதிகள் வரப்போகிறார்கள். வட இந்தியாவே நம்முடைய திருச்சபைகள் எரிக்கப்பட போகிறது. விசுவாசிகளோடு பலர் மாண்டு மடிய போகிறார்கள். ஊழியக்காரனே, திறப்புல உட்கார்றேன். எழுப்புதல் வருது, எழுப்புதல் வருது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பணத்தை வைத்து? இன்னும் எழுப்புதல் வரல. எழுப்புதலை ஆண்டவர் எப்படி கொடுப்பேன்? அதே கூட்டத்தை தானே கூட்டி பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். அவனை விட நான் பீட் பண்ணணும். அவனை விட எனக்கு கூட்டம் அதிகமா வரணும். அவர்களை விட எனக்கு வியூவர்ஸ் அதிகமா வரணும். என்ன சம்பாத்தியம் வேறு பக்கம் போகுது. கவனம். இன்னைக்கு நான் அனுப்ப போகிறதை ஆச்சரியப்படுவாய். இந்த ப்ராஃபெசி மெசேஜ் எந்த நிமிஷத்தில் நீ கேட்கிறாயோ அதற்கு முன்னால் உள்ளதை பார். ஒருவேளை பிப்ரவரி கேட்கிறாயோ, ஜனவரி முழுவதும் அலாசிப்பார். இதில் உள்ளது பெரும்பாலும் நடந்திருக்கும். திரைப்பட துறையினர் திரைப்பட வேலையை செய்யுங்க. என்ன ஜிக்ஜாக், யாரோ ஒரு ஊழியக்காரன் வந்துட்டான்னு சொல்லி ஏசுங்கிற, வேற எங்கேயோ போய் கொடி தூக்கிட்டு இருக்கிற, வேற எங்கேயோ போய் கும்பிட்டு போட்டுட்டு இருக்கிற. என்ன மாய்மால நடிகனா நீ? இயேசு என்னை தப்புவித்தார். அடுத்த நாள் நீ வேறு இடத்திற்கு போய் அவர் என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறாய். திரைப்பட காரியத்தை பார்த்து நரகத்துக்கு போய் சேரு. அரசியல வந்து குழப்பம் பண்ணாத. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுப்பேன். 2025 போராடுங்கள். 2026 சட்டசபை தேர்தலை குறித்து 2025 வெளிப்படுத்துவேன். நான் சொன்னது நடக்கும். கடந்த வருஷம் அநேகர் சொன்னார்கள், இப்பொழுது இருக்கிற ஆட்சி பீடம் இருக்காது. நான் சொன்னேன், சில ஊழியக்காரரிடத்தில் ஆட்சியை அவர்கள் தான் பிடிப்பார்கள். தொங்கு பாராளுமன்றமாக இருந்தாலும் ஆட்சி அவர்கள் கையில் கொடுக்கிறேன். 2025 பிப்ரவரி மாதத்திற்கு மேலாக பார், எப்படி வேகம் காட்டுகிறார்கள் அழிவுக்கு நேராய். ஊழியனே, சிந்தித்துக்கொள். எழுப்புதல் தாமதிக்கிறது. சபைகளில் எழுப்புதல் நோ, ஜப கூட்டங்களில் எழுப்புதல் நோ. எல்லாரும் கிறிஸ்தவர்கள். எழுப்புதல் என்றால் என்ன? பாவத்தில் இருக்கிறவனை எழுப்புகிறது, முடவனை எழுப்புகிறது. கர்த்தரை அறியாத இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறவர்களை பார்த்தவுடனேயே கர்த்தரே தெய்வம், பாகால் தீர்க்கதரிசிகள் சொன்னதுதான். அதான் எழுப்புதல். உருமாலை கலட்டி வீசினான் பவுல். வியாதியஸ்தர்கள் எல்லாம் எழுந்து விட்டார்கள். அதுதான் எழுப்புதல். தெருவிலே போய்கொண்டிருக்கும் பொழுது நிழல் பட்டு சுகமானார்கள். அதுதான் எழுப்புதல். ஜெபாலயத்திற்குள்ளாக போகிறார்கள். சப்பானி என்ன தருவாங்கன்னு பார்க்கறான். பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை. என்னிடத்துல ஒன்று வச்சிருக்கிறேன், உனக்கு தரட்டுமா? கையை பிடிச்சு எழுந்து நட. This is revival. இயேசு பெதஸ்தா குளத்திற்கு போகிறார். கரெக்டா
38 வருஷ வியாதியஸ்தனை சந்திக்கிறார். அவனை பார்த்து கேட்கிறார், என்னப்பா? ஐயா, தூதன் வருகிறார் ஐயா, தண்ணீர் கலக்கிறார் ஐயா, என்னால் எழும்பி போகவில்லை, முடியல. என்னை கொண்டு போவதற்குள்ளாகவே ஒருவன் இறங்கி அற்புதத்தை பெறுகிறான். இயேசு அவனை பார்த்து 38 இயர்ஸ் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. மறுபேச்சு அவன் கேட்கல. படுக்கையை சுருட்டி கொண்டு இயேசுவின் பின்னாலே போனான். எழுப்புதல். 12 வருஷ பெருமாடு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். ஊரல் நின்று போயிற்று. 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் என்னோட வீட்டிற்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும். அந்த ஒரு வார்த்தையிலே எழுப்புதல். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? சபையே விழித்தெழு, விசுவாசியே எழும்பு, ஊழியக்காரனே கர்த்தரை சார்ந்திரு. பீறி போடுவேன். இனி வா வா, உட்காரு, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, சபைக்கு போ, திருவிருந்து எடு. காலம் முடிந்து போய்விட்டது. 98வது ஆண்டிலிருந்து வேதனை. 98 கணக்கு போட்டு பாருங்கள். 2024 அதிகமான வேதனை. 2025 98 2024 வரைக்கும் இல்லாத பயங்கரமான கொடூரமான காரியங்கள் நடக்கும். யாருக்கு? ஆசீர்வாதம். உபத்திரவத்தில் இருந்து உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர்களுக்கு, பின்வாங்கி போகாதவர்களுக்கு எப்படியும் கிடைக்கும் என்று விசுவாசித்தவர்களுக்கு ஆண்டவர் தான் எனக்கு மரணமே சம்பவித்தாலும் இயேசுவை விடமாட்டேன் என்கிறவர்களுக்கு, வேதமே என் தஞ்சம், கர்த்தருடைய வார்த்தையை மீறாதபடி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே செய்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். எப்படி? நான் எப்படி கொடுக்கிறேங்கிறத பாருங்க. இன்னும் யாருக்கும் வானத்தின் பலகணிகளை திறக்கல, இன்னும் அவர்கள் ஏறிட்டு இருக்கிற தேசத்தை கொடுக்கல, வர வர விருத்தி அடையல, 100 மடங்கு பெறல, 1000 மடங்கு பெறல. ஏன் தெரியுமா? உங்களுடைய பின்மாற்றம் எனக்கு தெரியும், உங்களுடைய ஜபக்குறைவு எனக்கு தெரியும், வேத வாசிப்பின் குறைவு எனக்கு தெரியும். வாலிபனே, வாலிப பிள்ளையே, சிறுவனே, பாலகனே, எழுந்திரு, எழுந்திரு. எச்சரிக்கிற எச்சரிக்கை மீறாதபடி இரு. எச்சரிக்கிற எச்சரிக்கையை மீறாதபடி எழும்பு. வாகனம் வைத்திருக்கிறவர்கள், வீட்டை வைத்திருக்கிறவர்கள், வேலையை வைத்திருக்கிறவர்கள், பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், ஒழுங்காய் உண்மையாயிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உலகத்தாருக்கு அழிவு 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 அழிவு. உண்மையாயிருக்கிறவர்களுக்கு, பக்தி உள்ளவர்களாக இருப்பவர்களுக்கு, பொறுமையாய் உள்ளவர்களாக இருப்பவர்களுக்கு, நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு, என் பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகும் ஆசீர்வாதத்தை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். இன்னும் இந்த தீர்க்க தரிசனம் எவ்ரி மந்த் தொடரும். கர்த்தர் சொன்னதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபையே, ஆவிக்குரிய காது இருந்தா கேளு,
ஆவிக்குரிய மனுஷனை, உள்ளார்ந்த மனுஷனை அனல் மூட்டி எழுப்பு. உன் கண்களால் உன்னை சுற்றி இருக்கிற தூதர்களை பார். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் சபையையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் தீர்க்க தரிசனம் தொடரும். பிப்ரவரி மாதமும் தீர்க்க தரிசனம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.